மக்களே நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்ப்போம்னா செம்ம. ஆனா விஜய் சேதுபதி வந்துட்டு கமலை செய்ன்னு செஞ்சுட்டாங்க. நம்ம விஜய் டிவி முதற்கொண்டு நம்ம விஜய் டிவி என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்களே பண்ணுவாங்களா, இவங்களே காட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி லெவலுக்கு இப்போ நம்ம கமல் சார் தள்ளப்பட்டுருச்சு. அதை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க. நம்ம பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரோமோ பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா. அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா நம்ம கமல் சாரை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு BB7 என்ன நடந்துச்சோ அதுக்கு மேலே நடத்தி விட்டாங்க நம்ம பிக் பாஸ் ஷோவில். அண்ட் என்ன அது எப்படி இருந்துச்சு ப்ரோமோ அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம துணிக்கடை போகிறாப்புல ஆள். துணிக்கடை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு அந்த கோட் வந்துட்டு தொலைவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு நம்ம டெய்லர் அவர் வந்துட்டு கேட்பாரு, பர்ஃபெக்டாக இருக்குது சார், செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது, இப்படியே போய் களத்தில் இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கோட்டு போட்டு காரில் போயிட்டு இருப்பாரு. காரில் போயிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே ரெடி ஆகிட்டீங்களா சார், ரெடி ஆகணும்னா காரில் வரக்கூடாது, ஊர்வலம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார் டிரைவர் வந்துட்டு சொல்லுவாப்புல. அந்த சீன் எப்படின்னா நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம பிக் பாஸ் ஷோ வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு 10 இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. அது எந்தெந்த இடங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜாகிங், நம்ம எப்பயும் போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாகிங் வந்துட்டு பார்க்கில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. அண்ட் எப்படின்னா ஜாகிங் போயிட்டுருக்காப்புல, இல்லை ஒரு 2-3 பேர் கொஞ்சம் வயசானவங்க, அதில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதியும் ஜாகிங் போயிட்டுருக்காப்புல. அவர் போயிட்டு இருக்கும்போது சேதுபதி குரூப்பிசம் பண்ணுறவங்க, டாமினேட் பண்ணுறவங்கலாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 2 பேர் ஜாகிங் வந்தவங்க விஜய் சேதுபதிட்ட சொல்லுவாங்க. அவரும் விஜய் சேதுபதியும் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குவாப்புல. இதை வச்சு என்ன தோணுதுன்னா, நம்ம BB7 என்ன நடந்ததோ அதை வச்சு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா அந்த ஒரு குரூப்பிசம், அந்த குரூப்பாக இருந்தாங்க. அந்த குரூப்பாக இருந்துட்டு ஒரு ஆளை டார்கெட் பண்ணாங்க. அந்த டார்கெட் பண்ணுறது வந்துட்டு அந்த ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களாம் ஒரு கேள்வியுமே கேட்கல. அப்புறம் அந்த கேள்வியெல்லாம் கேட்காம இருக்கும்போது நம்ம கமல் சாருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக போச்சு. அண்ட் அதனால் அந்த குறிப்பிட்டிருக்காங்க இப்போ. ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் டிவியே சொல்கிறாங்க. இதனால நம்ம கமல் சாருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு டவுட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு காய்கறி கடை போனாங்க நம்ம விஜய் சேதுபதி. காய்கறி கடையில் நம்ம தக்காளி எடுத்து பார்க்குறாப்புல நம்ம விஜய் சேதுபதி. தக்காளி எடுத்து பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் அதில் செம்ம ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா தக்காளி வந்துட்டு நம்ம காய்கறிலாம், அந்த காய்கறி அக்கா சொல்லுது, காய்கறிலாம் பார்த்தோன்னா நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் மனுஷங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம காய்கறி அக்கா சொல்லுவோம். ஆனால் பக்கத்தில் இருக்க அக்காவும் பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி ஒரு லுக் விடும் பாருங்க, வேற மாதிரி. எனக்கு இந்த ஒரு ப்ரோமோவில் வந்துட்டு பிடிச்ச சீனே இது மட்டும்தான், தக்காளியோட செம்ம இதுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே காய்கறிலாம் தெரியும், ஆனால் மனுஷங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியாது. இது எல்லா கான்செப்ட்டுக்குமே செட் ஆகும், உங்கள் லைஃபுக்கு செட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பசங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க. பசங்களாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இதில் தான் நல்ல ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரதீப் மேட்ரு வச்சு நம்ம நிறையா ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது, அவருக்கு எல்லோ கார்டு தான் கொடுத்துருக்கணும். எல்லோ கார்டு கொடுத்துட்டு நீ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருக்க, நெக்ஸ்ட் இது மாதிரி பண்ணினா வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அண்ட் இவங்க இப்படி பண்ணனால ரொம்ப ஒரு விஜய் டிவிக்கு, அந்த பிக் பாஸுக்கே, ஒரு ஷோக்கே ரொம்ப நெகட்டிவ் பாயிண்டாக போயிடுச்சு. அண்ட் அதை வச்சு நம்ம விஜய் டிவி சொல்லிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணும். நம்ம பசங்களாம் ஒரு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போக்கி அந்த பையன், ஒரு சின்ன பையன் சொல்கிறான், ரெட் கார்டு கொடுத்தா கரெக்டாக கொடுக்கணும், அண்டு தப்பாக விளாண்டா எப்போ எந்த கார்டு கொடுக்கணும்னு கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா தப்பாக விளாண்டா எப்போ எந்த கார்டு கொடுக்கணும்னு கண்டிப்பாக உனக்கு தெரியணும், தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த தம்பி கேட்பேன். விஜய் சேது நம்ம இளநீ குடிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டே ஒரு சைகையில் ஒன்று பண்ணுவாப்புல, தெரியலன்னா என்னை பார்த்து தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த சின்ன பையன் கொண்டு நம்ம கமல் சாரை ஒரு அன்வான்டாக பேசியிருக்காப்புல. அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம BB7 முடிக்கு கொண்டு வந்துருந்தாப்புல. ஆனால் ஒரே ஒரு சீசனை வச்சு நம்ம ஆளுங்க தள்ளி விட்டாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு
ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த BB7 பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு அநியாயமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க குரூப்பிசம் மாயாவுக்கு ஒரு ஃபேவரட்ஸ்ன்னு பண்ணது, ஆனால் அவனும் எதாக இருந்தாலும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ்ஸில் எல்லாருமே ட்ராவல் ஆகுறாங்க. பஸ்ஸில் நம்ம விஜய் சேதுபதி எல்லாருமே ட்ராவல் பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அந்த ஒரு லேடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம விஜய் சேதுபதி வந்து உட்காந்துருக்கும்போது அந்த லேடிக்கு வந்துட்டு இடம் கொடுப்பாரு. அவங்க நின்றுட்டு வரனால அவங்களுக்கு இடம் கொடுத்து இவர் விஜய் சேதுபதி நின்றுப்பாப்புல. அப்போ அங்கே உள்ளவங்க அந்த பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கருணை வந்துட்டு நம்ம 12B பஸ்ஸில் மட்டும்தான் இருக்கணும், BB8 இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான கருத்தை ஒன்று சொல்லி விட்டுருப்பாப்புல. இதுலலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பஜ்ஜி கடை, ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு அழகா. ஆனால் எல்லா கான்செப்ட்டுமே ஒரு செம்ம வேற லெவலு. இந்த மாதிரி கான்செப்ட் தான் செம்ம. எல்லா கான்செப்ட்டுமே பிடிச்சது வந்துட்டு எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்காங்க நம்ம ப்ரோமோவில். நெக்ஸ்ட் வந்து பஜ்ஜி கடைக்கு போகிறாங்க. பஜ்ஜி கடைக்கு போகும்போது அந்த பஜ்ஜி கடை அம்மா வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னு, ஆளாளுக்கு ஒவ்வொரு நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு வாழைக்காய் மாதிரி வாழைக்காய் பச்சி மாதிரி வளவலன்னுலாம் இழுத்துட்டு போகக்கூடாது, நீ மிளகா பச்சி மாதிரி சுருக்குன்னு இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் சேதுபதிட்ட சொல்லுவாப்புல. நம்ம தலைவன் அப்போ தான் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாப்புல. அந்த பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம பஜ்ஜி கடை அக்கா சொன்னோன்னே ஆளுக்கு சுருக்குன்னு இழுத்துருச்சு போல இருக்கு. அதனால தலைவன் அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட்டில் சிரிக்கிறதா இருக்கட்டும், வேற மாதிரிங்க. விஜய் சேதுபதி இப்போதான் நான் செம்மையாக பார்க்குறேன். எல்லாம் மக்கள் சலனாக இருந்தது, இப்போ மக்கள் மன்றமாக ஆயிடுச்சு போல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி உள்ளுக்குள்ள ஒரு பார்பர் ஷாப்பில் இருக்காரு. அண்ட் அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்க. அசிஸ்டண்ட்னா ஒரு ஆள் இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம விஜய் சேதுபதி இருந்துக்கிட்டு உன்ட்ட எதுவும் கருத்து எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அசிஸ்டண்ட் வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கார்ல, அவர் வந்துட்டு சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு வீக்கெண்ட்லாம் ஒரு அப்படியே கமுக்கமாக இருப்பாங்க வீக்கெண்ட்லாம், ஆனால் வீக்டேஸ்லாம் எகிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சூப்பராக சொல்லியிருப்பாப்புல. என்னன்னா, வீக்கெண்டுலாம் அப்படியே பம்மிக்கிட்டு அப்படியே எந்த ஒருமே பேசாமல் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் வீக்டேஸ்லாம் அப்படியே அந்த பேசினதை வச்சு நம்ம பயங்கரமாக லூட்டி விட்டு ட்ரோல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் வந்துட்டு இதுக்கெல்லாம் உஷாராக இருந்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாப்புல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு டைலாக் சொல்கிறாப்புல. மேடையில் ஏறுறது முக்கியம் இல்லை, களத்தில் இறங்கி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு டைலாக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, இனிமே தான் ஆரம்பிவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பாப்புல. அண்ட் இதை வச்சு என்ன தோணுதுன்னா, நம்ம BB7 விட BB8 ரொம்ப ஒரு செம்மையாக போகணுன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு எல்லா ஒரு ஃபுல் டீட்டெயிலு எல்லாமே ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் என்னோட கருத்து என்னன்னா, செம்மையாக தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோமோ வந்துட்டு எதை பற்றி வரும்னா, நம்ம எதிர்பார்த்திருந்த வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் வரும்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.